மக்களே, எல்லாருக்கும் பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கானா வினோத் அண்ணா அபிஷியலா மணி எடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோ இல்ல நமக்கு ஆப்பு வைக்கிறவங்களோ நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க. கூடவே இருந்து நம்மள மூல செலவை செஞ்சு நேரம் பார்த்து நம்மள டெம்ப்ட் பண்ணி அந்த தப்பு அது அவங்களுக்கு சரியோ தப்போ அது தெரியாது, பட் நமக்கு தப்பாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெசிஷனை எடுக்க வைப்பாங்க. லைக் அரோரா, வாட் ஷி டிட். ஆனா அவளோட கேம் பிளே அப்படின்னு வச்சுக்கலாம், பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஃபேர். எடுக்கிறவங்க எடுத்துட்டு தானா போக வேண்டியதானே. எல்லார்கிட்டயும் போய் நான் எடுக்கவா இப்போ எடுத்தா அது என்ன வேல்யூ அந்த மணியோடது அப்படின்னு சொல்லி பக்காவா ஷி பிரெயின் வாஷ்ட். மனுஷன் டைட்டில் வின்னரா அவர் அங்க ஸ்டேஜ்ல வாங்கினாலும் அவரு நிறைய மக்களோட மனசை சம்பாதிச்சிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் ஆகிறவங்களை விட இந்த மாதிரி பாதிலேயே குவிட் பண்றவங்க தான் வந்து மாஸ். அவங்களோட லைஃப் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். லைக் ஓவியா, கவின், இப்போ கானா வினோத் அண்ணா. அதே மாதிரி பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஊர்கதை கிடையாது. நம்மளோட லைஃப் பிரதிபலிப்பா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஓவியா வந்து வெளியில வரும்போதும் அவளோட கேரக்டர் பார்க்கும்போது பயங்கரமா என்னோட வாட்ஸ்அப் சாட்ல எடுத்து நான் எத்தனை பேரை ஹர்ட் பண்ணிருக்கேன்னு ஒரு ரேண்டம் பீப்புளுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சாரி எல்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அது வந்து நம்மள வந்து டீப்பா நம்மளோட கேரக்டரும் அந்த மாதிரி இருந்தா அது கண்டிப்பா நம்மள வந்து ஹிட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளையே நம்ம பாக்குற மாதிரியான ஷோ தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டேக் இட் லைக் தட். அவ்வளவுதான், எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9ல எவன் வின் பண்ணா என்ன, வின் பண்ணா நமக்கு என்ன, நம்ம வெளியே நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய்.